நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 150 வருஷம் பழமையான ஆலமரத்துக்கு கீழே அந்த மரத்தை காவல் காத்து அதில் ஒரு நிலையம் வாங்கியிருக்க நம்ம ஆலமரத்து சுடலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பக்கத்தில் மருதனிங்கிற ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பகுதியில் நான் அடிக்கடி சென்றிருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி அந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் அந்த கோயிலை பார்க்கும்போது, அதாவது இந்த ஆலமரத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் பார்க்கறது மொத்த மரமும் ஒரே ஒரு ஆலமரம் தான். அதில் ஆயிரக்கணக்கான விழுதுகள் வந்து அந்த விழுதுகள் எல்லாமே ஒரு மரம் தண்டிக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில், அது இந்த ஆலமரத்தில் நீங்கள் தொங்குத விழுதுகளை பார்க்கவே முடியாது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆலமரம் எவ்வளோ காலத்து பழமையான ஆலமரம் அப்படிங்கிறது. இந்த ஆலமரம் அவ்வளோ ஒரு பசுமையாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பொதுவாக நம்ம சுடலையா கோபுரங்களும் வேண்டாம், எனக்கு மணிமண்டபம் வேண்டாம் அப்படிம்பாரு. இந்த இடத்துல அவர் இந்த ஆலமரத்தை அவருக்கு ஒரு பெரிய மணிமண்டபமாக பெரிய கோபுரமாக ஆக்கி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு, அதாவது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி அமைச்சு அந்த அரண்மனைக்கு இடையில அவர் நிலையம் வாங்கியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எப்போதுமே நம்ம சுடலையா எங்கே போய் நிலையாங்கினாலும் அவர் கூட பிரம்மசக்தி பேச்சியம்மன் இந்த 2 தாயில ஏதாட்டும் ஒரு தாயை அழைச்சிட்டு கண்டிப்பாக போவார். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் அந்த 2 தாயுமே கூப்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு காவல்காரராக நம்ம முண்டனையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் இதில் முண்டனை பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஐயா எப்போதும் அழகா இருந்தாலும், ஐயா கூட இருக்க அம்மா பேச்சு பிரம்மசக்தி அழகா இருந்தாலும், இதில் நம்ம முண்டன் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார். அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு, ஆனால் பார்க்க சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு கம்பீரமாக கர்வமாக இருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு மனசே ஒரு ஆனந்தமாயிட்டு, அந்த அளவுக்கு நம்ம முண்டேன். அதில் அவ்வளோ என்னதான் சொல்லுவாங்க, சாமி எவ்வளோ பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மன அமைதி கிடைச்சுன்னா அதுதான் தெய்வம் உண்மையாக நிலைச்சிருக்கிறதுக்கான இடம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் மனசு எந்த தெய்வத்தை பார்த்தோன்னே குளிருதோ, எந்த இடத்த பார்த்தோன்னே, நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, போனோடனே அந்த இடத்துல உங்களை அந்த தெய்வத்தை, அதாவது நம்ம ஐயாவை பார்த்த உடனே நம்ம மனசு குளிர்ந்துட்டாலே போதும். அதுதான் நம்ம ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒண்ணுக்காண்டி தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு இந்த கோயிலுக்கு போனோடனே கிடைச்சது. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு சிலை ஒன்றும் உடஞ்சு கிடந்தது. ஆனா அந்த சிலை வந்து இந்த கோயில்ல உள்ள சிலையா இல்ல வேற எதுவும் சிலையா? ஏன்னா கோயில்ல இருக்க எல்லா சிலையுமே அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அந்த ஒரு சிலை மட்டும் உடஞ்சு கிடக்கு. ஒருவேளை முன்னதான் எதுவும் உடஞ்சிருந்த சிலைய இங்க கிடக்கா, இல்ல வேற எதுவும் ஒரு பீடங்கள் எதுவும், ஆனா வேற எதுவும் பீடங்கள் இருந்த மாதிரி தெரியல. இதுக்கு முன்னதா இருந்த எதுவும் சிலைகள் எதுவும் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. ஆனா இந்த கோயிலு அப்படி பார்த்தோன்னே நீங்க உள்ள போனோடனே அந்த ஃபுல்லா மரங்கள் விழுதாதான் இருக்கு. ஃபுல்லா ஒரு இருட்டடிச்சு. என்னதான் நம்ம அந்த பகல் நேரத்துல நான் போயிருந்தாலும் அந்த மரக்கிளைகள், அதாவது ஆலமரத்து கிளைகளுக்குள்ள போகும்போது அவ்வளவு ஒரு இருட்டா அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா ஐயா கிட்ட போகும்போது அப்படி ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு மன அமைதி, அப்படி ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு இருந்தாரு. நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இவ்வளவு பெரிய மரமா இருக்கு, உள்ளுக்குள்ள இலை குலைகள் நிறைய இருக்கு, வேற எதுவும் ஒரு பாம்போ ஏதோ ஒண்ணு இருக்குமோ வைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், கோயில் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் உள்ள போனேன். ஐயா கொஞ்சம் ஒரு 4 எட்டு ஒரு பயத்துல எடுத்து வச்சேன். ஆனா அதுக்கடுத்து உள்ள போக போக அப்படி ஒரு நம்ம ஐயா இருக்குமோ நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு மன அமைதி கிடைச்சது. ஐயாவை பார்த்தோன்னே அப்படி மனங்குளூர வணங்கிட்டு, ஏன்னா நான் அன்னைக்குதான் முதல் நேரம் போறேன். இதுக்கு முன்னாடி அந்த கோயில் பக்கத்துல போயிருக்கேன், ஆனா அந்த கோயில் உள்ள போனது கிடையாது. அது மாதிரி இந்த கோயிலுக்கும் எதுவும் பெருசா திருவிழா நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நேரமே என்னமோ நடத்தின ஞாபகம் இருக்கு. அதுவுமே எப்படி முழுமையா நடத்தினாங்களா என்னங்கிறது எனக்கு முழுசு இந்த கோயில் திருவிழா பத்தின முழு விவரங்கள் எதுவுமே தெரியல. ஏன்னா ஆனா அந்த கோயிலுக்கு யாரோ ஒரு ஆள் டெய்லி வந்து பூஜைகள், இல்ல ஒரு செவ்வாய் விளையாட்டு வந்து பூஜைகள் ஏதோ பண்றாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா நாங்க போன இடத்துல நம்ம ஐயா முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் கனி வச்சிருந்தது, அடுத்து பத்தி இதெல்லாம் அங்க வச்சிருந்தது. அப்படிங்கிற யாரோ ஒருத்தவங்க போய் கொஞ்சம் பூஜைகள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பூஜைக்கு உண்மைக்குமே என்னோட மனமார வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த மாதிரி யாராட்டும் ஒருத்தர், எல்லாரும் போய் தெய்வத்துக்கிட்ட நிக்கணுங்கிறது இல்ல. தெய்வத்தை இந்த மாதிரி கண்டுக்கிடாம யாரும் கவனிக்காம இருக்க தெய்வத்தை யாராவது ஒருத்தர் போய் கையெடுத்து கும்பிட்டாலும் போதும். நீ இருக்கையா, நீ என்னைய பார்த்துக்கிடுவ அப்படின்ட்டு ஐயாவை வணங்கினாலே போதும். ஐயா அந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேறான். வேற யாரோ வந்து ஒரு மாந்திரிக தாந்திரியம் தெரிஞ்சவனா யாரா இருந்தாலும் சரி, ஐயா விலைக்கூட நினைச்சாலும் அது முடிய முடியாது. ஏன்னா யாராட்டும் ஒருத்தராட்டு சுடலையை எல்லாரும் பிடிச்சு வைக்கணும்லாம் கிடையாது. சுடலை ஒரு ஆளுக்கா இருந்தாலும் நிற்பாரு. மற்ற தெய்வங்கள் எப்படிங்கிறது எனக்கு தெரியல.
சொடலை மாடனை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு ஆளு போய் ஐயா என்னை என் குலத்தை எல்லாம் காப்பாத்து நீதான் எனக்கு துணை வரணும்னு சொல்லி ஒரு பத்தியையோ இல்ல ஒரு சாம்பிராணியோ இல்ல ஒரு சூடத்தையோ பொருத்தி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஐயா நீங்க நீங்களே வேண்டாம்னு சொல்லணும், ஐயா அவங்களோட தூரே வந்தாரு. அந்த இடத்துல நிலைய வாங்கி நின்று அவ்வளவு ஒரு செழிப்பா அவங்கள வச்சுக்கிடுவாரு. இது என்ன நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். எல்லாரும் தெய்வத்தை பார்த்தோன்னே எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, போன உடனே ஐயாவை கையெடுத்து கும்பிட்டேன், ஐயா எல்லாத்தையும் தரணும், உடனே தந்துடணும், தரலையா அப்ப எனக்கு ஐயா தேவையில்ல. அடுத்து சொடலை மாடனாலே ஒரு காவல் தெய்வம், அவரால் என்ன பெருசா பண்ணிட முடியும், நம்ம வேற எதுவும் பெரிய தெய்வங்கிட்ட போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எல்லாருமே இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க மத்த தெய்வத்தை பத்தி எனக்கு எப்படிங்கிறது தெரியல, ஆனா நம்ம ஐயாட்ட போய் நீங்க கண் கலங்கி நின்னாலே போதும், அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க எதிரியா இருந்தாலும் கருவறுத்துருவாரு, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு தான் அவர் இருப்பாரு. ஆனா அவர் பெரிய கோபக்காரரு, பெரிய ரோசக்காரரு எல்லாமே நம்ம சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். தப்பு பண்ணா தண்டிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு, நான் இல்லைன்ட்டு சொல்லல. ஆனா பாசத்துல அவரை மாதிரி ஒரு ஆளை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாசமான ஆளு. அது மாதிரி அவர் ஒரு நம்பிக்கை வச்சு அவரை நினைச்சு நீங்க எந்த ஒரு காரியத்துல போய் செஞ்சாலும் ஐயா உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை நிற்பாரு. மத்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு போனாலுமே சரி, ஐயா உங்களுக்கு கூட இருந்து உங்களை காத்து தூர எடுத்துட்டு வருவாரு தவிர்த்து உங்களை கை விட்டுட்டு தூர போக மாட்டாரு. இப்போ ஒரு சில தெய்வங்கள்லாம் நம்ம தவறான பாதைகளை போனோம்னு வைங்களேன், அந்த தெய்வங்கள் நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை நம்மளை கை விட்டுரும். ஆனா நம்ம ஐயா அப்படி பண்ணவே மாட்டாரு. நீங்க ஏதோ ஒரு தப்பு ஐயாவே நீங்க வசியம் பண்ணாலும் சரி, ஒரு மாந்திரிக தாந்திரிகம் மூலமா ஐயாவே வசியம் பண்ணாலுமே ஐயா நம்மளை ஓரளவு நம்மளை எப்படி ஒரு மாந்திரிகம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. உலகத்துல இருக்கிறதுலே தெய்வத்தை மாந்திரிகம் மந்திரத்து மூலமா தெய்வத்தை கட்டுப்படுத்த ஒன்னா முதல் குற்றமே அதுதான். அந்த ஒரு குற்றம் முன்னாலுமே ஐயா நம்மளை அரவணைச்சு கொண்டு வருவாரு. இல்ல அவரு கையை மீறி அது போகும்போது அவரே உங்களை தண்டிச்சிருவாரு. வேற தெய்வம் தண்டிக்கணும்னு அவர் எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்த விட்டு அவர் அவருக்குண்டு ஒரு எல்கை இருக்கும், நமக்கு அந்த மாந்திரிகத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்க வரைக்கும் அவர் உங்களை காத்து, என் பிள்ளை நான் தான் அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாரு. ஆனா நீங்க அதையும் தாண்டி சரி நம்ம ஐயா கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களை அவரே தண்டிச்சிருவாரு. வேற எந்த தெய்வத்துக்கும் எதிர்பார்க்க மாட்டாரு, வேற யாருக்கும் எதிர்பார்க்க மாட்டாரு, யாரையும் எதிர்பார்க்கண்டா. அவரே நீ தப்பு பண்ணியா தண்டனையை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நம்பி காலில் போய் விழுந்துட்டோம்னா, காலில் கூட விழுண்டா நம்ம ஐயா காலில் நம்பி போய் அவர் முன்ன நின்று கையெடுத்து கொண்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மட்டும் வந்தா போதும், நம்ம வாழ்க்கையில வேற எதை பத்தியும் கவலைப்படணும். ஐயா அவ்வளோத்தையும் பார்த்து நமக்கு தேவையானதை நம்ம சொடலை மாடன் கையில தந்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் பார்த்ததுல எனக்கு இந்த ஆலமரத்து கோயில் ரொம்ப வித்தியாசமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஐயாவுக்கு கோபுரம் மாளிகை அந்த மாதிரிலாம் பெருசா நீங்க கட்டி வழிபட்டாலும் அவர் உங்களுக்கு அதெல்லாம் அவர் ஆசைப்படுறது ஆளே கிடையாது. ஏன்னா அவர் மயான ஈசனு. அவருக்கு நீங்க கோபுரங்கள் மாளிகைகள் அந்த மாதிரி கெட்டுறோம் வைக்கிறோம் அதெல்லாம் அவர் தேவையில்லை. அவருக்கு ஒரு கோபுரம் உருவாக்கி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாளிகை, நல்ல ஒரு அரண்மனை மாதிரி அவர் இடத்துல தன்னை சுத்தி ஒரு ஆலமரத்தை வளர்த்து 1000 தூண்களை வச்சு. ஆனா இதுல ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்கணும், அவ்வளவு கிளைகள் விட்டுருக்க அந்த ஆலமரத்துல ஒரு கிளைகள் கூட ஒடியல, ஒரு கிளைகள் கூட ஒடிஞ்சு தொங்கல, பழைய கிளைகள் எதுவும் ஒடிஞ்சு அதுல கிடக்கல. அந்த அளவுக்கு ஐயாவோட அருள் அந்த மரத்துல அப்படி நிறைஞ்சு இருக்கனால, ஐயா இந்த அளவுக்கு அதுல துடியா இருக்கனாலதான் அந்த இலைகள் எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கு. ஒரு கிளைகள் கூட ஒடியல, பழைய கிளைகள் எதுவும் ஒடிஞ்சு கிடக்கல. அதே மாதிரி அந்த ஒரு மரத்துக்கு அடியில தான் இருக்காரு, ரொம்ப குப்பையா அப்படிங்கிறத இல்லவே இல்லை. அந்த ஆலமரத்து இலைகள் மட்டும்தான் ஐயாவை சுத்தி கிடக்க தவிர்த்து வேற ஒரு பொருளுமே அதை சுத்தி இல்லை. ஐயா அவ்வளவு ஒரு பார்க்க உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்க்க அது ஒரு சுத்தல்லாத இடம் மாதிரி, ஒரு காடு மாதிரி, அந்த மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா ஐயா அவ்வளவு ஒரு அழகா, அவ்வளவு ஒரு தூய்மையா, அவ்வளவு ஒரு சுத்தமா, அவ்வளவு ஒரு ஆத்மாவா இருந்து அவர் நமக்கு அருள் புரியுது. எனக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கலாம் நான் சொல்லலை. எனக்கு நீங்க இந்த மாதிரி உங்க ஊர் பகுதியில் இருக்க சொடலை மாடன் கோயில்களோ இல்ல மாடன் கோயில்களோ எதுவும் வித்தியாசமான முறையில் இருந்தாலோ, இல்ல வித்தியாசமான வழிபாடுகள் எதுவும் கொடுத்தாலோ, இல்ல சொடலையை பத்தின வேற எதுவும் தகவல்கள் தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் எனக்கு போதும். ஏன்னா முழுக்க நம்ம சொடலை மாடன் நாட்டுப்புற தெய்வங்களை பத்தின எனக்கு நீங்க தகவல்கள் மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை தவிர்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். அதை நான் கட்டாயம் யாரையும் படுத்தவும் இல்லை. எனக்கு
ஐயா பத்தின தகவல்கள் நிறைய கொடுங்க. அதே மாதிரி உங்க ஊர் பகுதிகளில் இதே மாதிரி இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு நடுவுல ஐயா இருந்தாலும் அதையும் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோயிலோட போட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடைச்சாலும் எனக்கு அதை அனுப்பிவிடுங்க. ஏன்னா நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க அதை பார்க்கறதுக்காண்டி அந்த வீடியோ நான் போடுறேன். அதை அவங்க பார்க்கும்போது ஐயாவோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கட்டு.